மறுபடியும் புதுசா ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிட்டு போல இருக்கு. இது கண்டுபிடிப்பா இல்ல கண் துடைப்பா? ஓட்டு பத்லு என் உயிருக்கு உயிரன் பா உடன்பிறவா சகோதரா, இது நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லப்பா. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எக்ஸிபிஷன்ல நாளைக்கு வைக்க போறாங்களாம். இப்ப நானும் அந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்க பேப்பரால ஒரு சில விஷயங்களை செஞ்சிருக்கேன்ப்பா. என் ஐடியா எப்படி இருக்குப்பா சொல்லுங்க. முதல்ல உன் ஐடியாவை சொல்றா மண்டையா, அதுக்கப்புறம் நான் சொல்றேன்பா. எப்படிப்பட்ட மிஷினை நான் தயாரிச்சிருக்கேன்னா, இந்த மிஷினோட ரேஸ் அந்த பேப்பர் மேல விழுந்துச்சுன்னா அப்புறம் அந்த பேப்பர்ல இருக்க விஷயத்துக்கு உயிர் வந்துரும். ஆமா நண்பா, உயிரோட நடமாட ஆரம்பிச்சிரும். ஆமா டேய் மண்டையா, சூப்பர்ரா, ரொம்ப வித்தியாசமான கண்டுபிடிப்பு தான். எங்க ஒரு டெமோ காட்டு பார்க்கலாம். இப்பவே காட்டுறேன் நண்பா, ஒரு சாம்பிள் காட்டுறேன், பாக்குறியா? இப்ப பாரு, இந்த பேப்பரை நான் இதுக்குள்ள போட்டு ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்த போறேன். இங்க பாரு. அத கீழே எப்படி வர வைக்கிறது சொல்லுங்க நண்பா. மிஷின்ல இருந்து அது மேல பட்ட ரேஸோட சக்தி எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். என்ன இப்படி சொல்லிட்டீங்க? அது எப்படி பறந்துகிட்டே இருக்கும்? இன்னைக்கு அதை எப்படியாவது புடிச்சு காட்டுறேன். வேணாம்பா, போடுறேன் உலகம். என்னையும் தூக்கிட்டு பறக்குது. என்ன காப்பாத்துறா? டேய் பூசணிக்கா மண்டையா, காப்பாத்துறா. ஆமாப்பா, என்ன கீழே விட மாட்டேன். நண்பா, அது கண்ணு கீழே விழப்போது, சீக்கிரம் பிடிங்க. நல்ல வேலை, இந்த மிஷினை நான் எப்படியோ காப்பாத்திட்டேன். ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சான்னு சீக்கிரம் செக் பண்ணி பார்க்கணும். ஆமா, எதுவும் ஆயிருக்க கூடாது. இந்த போட்டிங் எவ்வளவு அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாக்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் போட்டு மாதிரியே இருக்குடா மண்ணப்பையில. இவ்வளவு பெரிய போட்டை ஒரு பேப்பர்ல செஞ்சிருக்காங்கன்னா அது என்னால நம்பவே முடியல. ஓகே, இதெல்லாம் ஷூட் பண்ணி பாப்போம். இது மாறுதா இல்லையான்னு பாத்துருவோம். ஆஹா, ஐயோ நண்பா, வேணாம். ஆஹா, இல்ல நான் இல்ல. அட மோட்டோ, அவசரப்பட்டு என்ன காரியம் பண்ணிட்டுப்பா. இப்ப அதுக்கு எல்லாமே ரியலா மாறிடும். இப்ப அதெல்லாம் இயங்க ஆரம்பிச்சிடும். அதுக்குள்ள இருக்க எல்லா விஷயமும் ஒரிஜினல் ஆயிடும்பா. ஆமா, பைரட் படத்தை பார்த்ததுல இருந்தே நான் பைரட் ஆகணும்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். நல்லதா போச்சு. தேங்க்ஸ் மோட்டோ, தேங்க்ஸ். நீ என் கனவை நிஜமாக்கிட்ட. நான் இப்ப கிளம்ப போறேன் டாக்டர் ஜட்கா. பை பை. ஆஹா, அந்த குட்ட பையன் கப்பலை கடத்திட்டு போறான். அவன் தப்பிச்சு போறதுக்குள்ள அவனை எப்படியாவது புடிச்சாகணும். டேய் பதம் பண்ணியா, சீக்கிரமா. ஓகே ஓகே. ஓகே, என்ன ஓடுங்க. சீக்கிரம்.
எல்லாரும் உடனே கைய மேல தூக்குங்க. ஒரு பைசா மிச்சம் வைக்காம இங்க இருக்கிற எல்லா பணத்தையும் அள்ளிக்கிட்டு வாங்கடா. இந்த பேங்க்ல எவ்வளவு பணம் இருக்கோ அது எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துடு. சீக்கிரமா எடுத்து வை. நாங்க இன்னும் ஏகப்பட்ட பேங்க கொள்ளையடிக்க வேண்டியிருக்கு. பிரமாதம். எவ்வளவு பணம் எல்லாத்தையும் அமைக்கிடுவோம். Come on, boys. மோட்டு அங்க பாரு, தண்டனை கேட்டான் கொள்ளையடிச்சுக்கிட்டு பேங்க்ல இருந்து எஸ் ஆகுறான். நோ, அவனை தப்பிக்க விடக்கூடாது. சீக்கிரம் பிடிக்கலாம். இப்ப மிகப்பெரிய கடல் கொள்ளக்காரன். மிகப்பெரிய கடல் கொள்ளக்காரன். என்னை இனி யாரும் பிடிக்கவும் முடியாது, யாராலையும் என்ன தடுக்கவும் முடியாது. அந்த குட்டமையை தப்பிச்சு போறான். எப்படா அவனை பிடிக்கிறது? அத கதவுல இந்த ஜான் ஒட்டுமொத்த நகரத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிடுவோம் போல இருக்கே. என்ன பண்றது? டாக்டர் ஜட்கா, சீக்கிரம் ஏதாவது செய்யுங்க. நான் ஜான் பைரட் டான் புர்புரி நகரத்தை கொள்ளையடிச்சிட்டேன். இப்ப நம்ம என்ன பண்றது? பத்தலோ வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யறது உனக்கு தெரியாதா? ஏதாவது பண்ணுடா, சீக்கிரமா பண்ணு. ஐடியா. டாக்டர் ஜட்கா சார், நம்ம பேப்பரை வச்சுக்கிட்டு ஒரு மிகப்பெரிய கிரஷரை உருவாக்கிடலாம். என்ன நான் சொல்றது? ஓகே நண்பா, வாங்க எல்லாரும் இத சேர்ந்து பண்ணலாம். என்ன தயாரா? ஓகே. இப்ப நான் இதை வச்சுக்கிட்டு அந்த போட்டை என்ன பாடுபடுத்துறேன்னு பாத்துக்கிட்டே இரு. அது என்னடா பாத்துக்கிட்டு சும்மா நிக்கிறீங்க? சீக்கிரம் இங்க இருந்து ஓடுங்க. எல்லா பணத்தையும் நம்ம சுருட்டிக்கிட்டு இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஓடுங்க. மாட்டிக்கிட்டோமா? வாங்க வாங்க குட்டப்பையில எதுக்காகடா இந்த பக்கம்
நான் மறுபடியும் வசமா உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேன். இந்தாங்க, எடுத்த பணத்தை எல்லாம் நான் திருப்பி கொடுத்துடுறேன். ஓகே, நீ என்ன விட்டுருங்க, நான் இப்ப கிளம்புறேன். பாய் பாய். குட்டப்பையில எங்கடா பாய் பாய் சொல்ற? இன்னும் நாங்க முடிவு எடுக்கவே இல்லடா. நண்பர்களே, சீக்கிரம் ஈரத்தோட இருக்காங்க, நல்லா துவைச்சு எடுங்க. இவங்களை துவைச்சு காய போட்டு அதுக்கப்புறம் இஸ்திரி பண்ணி தான் அனுப்பணும். வாங்க எல்லாரும். இந்த சிங்கத்தோட குறியிலிருந்து தப்பிச்சதா சரித்திரமே இல்லடா. ஏன் பாசிபிள்? அதான் சொல்றல, ஏன் பாசிபிள்? மோட்டு, என் உயிர் நண்பா, இப்ப என் கையில இருக்கிறது என்னன்னு தெரியுமா? பூசணிக்கா மாட்டே, அது என்னன்னு உனக்கே தெரியலன்னா அப்புறம் எங்களுக்கு மட்டும் எப்படா தெரியும்? அட மோட்டு, என் அருமை சகோதரா, இது ஒரு மருந்துப்பா. இன்விசிபிள் ஆகிறதுக்கான மருந்து. இது நம்ம யார் மேலனா தெளிச்சிட்டோம்னா அவங்க அப்படியே காணாம போயிடுவாங்கப்பா. சார், என்ன தேவையில்லாம கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நான் கிண்டல் பண்ணலப்பா, உண்மையதான் சொல்றேன். நம்புப்பா, உண்மைதான். ஏய் ஜானு, நில்லு. என் மருந்து திரும்ப கொடுத்துரு ஜானு. திரும்ப கொடுத்துருன்னு சொல்றேன்ல. அதுக்காக நான் ராத்திரி பகலா உழைச்சிருக்கேன். மோட்டு பத்துல அதை வாங்குங்க. பாவி, என் பல வருஷம் உழைப்ப ஒரே நிமிஷத்துல வீணடிச்சிட்டியே. நான் பட்ட கஷ்டம் இப்ப வீணா போச்சே. கஜா கஜா, என் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் இந்த மாதிரி என்ன பார்த்ததே இல்லையாப்பா. அடையா அருமை சகோதரா, ஏன் பயப்படுற? எதுவும் காணாம போகலப்பா. இப்ப அந்த மருந்துனால பார்க்க முடியல, அவ்வளவுதான்ப்பா. பூசணிக்கா மண்டையா, இந்த தடவையாவது உண்மையை சொல்லுடா, எங்களை ஏமாத்தாதரா. மோட்டு, என் உயிருக்கு உயிரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, நான் சொல்றத நம்புப்பா. நம்ம எல்லாரோட உடம்பும் காணாம போல அப்படியேதான் இருக்கு. இங்க பாரு, உனக்கு வேணா நான் அரைஞ்சு காட்டுறேன், பாக்குறியா? இங்க இருந்த மாயமா மறைஞ்சு போனது அந்த தண்டனைக்கா டானே தான். அவன் தான் அந்த மருந்தை எடுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான். அந்த பாட்டில் கீழே உழுந்து உடஞ்சி சிதறதுல அவன் மொத்தமா காணாம போயிட்டான். நம்ம உடம்பு மட்டும் தான் பாதி காணாம போயிடுச்சு. நம்பர் 1 நம்பர் 2 எங்கடா போய் தொலைச்சிக்க? சிங்கம் சார், இங்க பேய்லாம் சுத்திக்கிட்டு இருக்கு, நீங்க தான் காப்பாத்தணும். Why fear when சிங்கம் is here? அந்த பூதம் எங்க இருக்கு நான் போய் பாக்குறேன். நான் யாருக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். இப்பவே போய் அதை புடிச்சிட்டு வரேன். அப்படின்னா மோட்டு பத்துலு சிங்கம் டீ கடைக்காரன் எல்லாம் என்ன பேய்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப இந்த நகரம் முழுக்க நான் இப்படியே போய் கொள்ளை அடிக்க போறேன். அம்மா, மோட்டு பத்துல பூதம் 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 என்ன ஃபாலோ பண்ணிட்டு வருது. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. அது என்ன பிடிச்சிட போகுது. அது சைக்கிள்ல வந்துகிட்டு இருக்கு. சிங்கம் சார், why fear? மோட்டு பத்துல is here. நான் ஒரு வழியா ஆயிட்ட மோட்டு பத்துல என்னுடைய கடையை கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க.
யார் அந்த கொள்ளைக்காரன்? டீ கடையை யாரு கொள்ளையடிச்சது? சொல்லு சீக்கிரம். பூதம் தான் மோட்டு பத்லு. என் கடையில இருந்த சமோசாலாம் சாப்பிட்டுடுச்சு. கடையில இருந்த மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. எல்லாத்துக்கும் மேல மிரட்டிட்டு வேற போச்சு. நான் மறுபடியும் வருவேன்னு சொல்லுச்சு. நான் இங்க இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு? பூதம் உங்க எல்லாரும் உடம்பையும் எப்படி சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுங்க. உங்க எல்லாருக்கும் என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. எனக்கு இருந்த 4 நண்பர்களும் முழுசா இருந்தாங்க. ஆனா இப்ப 4 பேரும் பாதி ஆயிட்டீங்களே. சும்மா அழுது ஒப்பாரி வைக்காம நாங்க சொல்றத கொஞ்சம் ஓய்வெடுத்து கேளுங்க சார். இப்படி ஒரு விபரீதம் நடக்க காரணமே இந்த டாக்டர் ஜட்கா கண்டுபிடிச்ச ஒரு விபரீதமான மருந்து தான். வழக்கம் போல இவர் கண்டுபிடிச்ச மருந்துல இது ஆன்டி கிளைமேக்ஸ் ஆயிப்போச்சு சார். ஏதாவது பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க சார். எங்க உடம்ப பொறுத்த வரைக்கும் கை, காலு, உடம்பு, பின்னால இருக்கிற முதுகெலும்பு எல்லாமே நல்லதா ஒர்க் பண்ணுது சார். வேணும்னா எங்களை நீங்க டச் பண்ணி பாருங்க. கடவுளே, இவங்க சொல்றது எல்லாமே உண்மைதான்ப்பா. இது உண்மையிலே பெரிய அதிசயம் தான் சொல்லணும். இப்ப என்ன பண்றது? நகெல்லாம் ஒரே அழுக்கா இருக்கு, துடைக்கணும். பூதம் கடைக்குள்ள பூதம் வந்துருச்சு, காப்பாத்துங்க. என் நகையெல்லாம் திருடிட்டு போகுது. என் கடையை காப்பாத்துங்க. இல்ல என் நகையை சேர்த்து காப்பாத்துங்க. வாங்க வாங்க வாங்க. மோட்டு என் உயிருக்கு உயிர் நண்பா, உடன்பெறுவா சகோதரா, நான் சொல்றத கொஞ்சம் தயவு செஞ்சு நம்புங்கப்பா. நீங்க கவலைப்பட தேவையில்ல. நான் கண்டுபிடிச்ச அந்த மருந்தோட ஆன்டிடோட்டை கண்டுபிடிச்சிட்டேன். நிஜமாதான்ப்பா. இப்ப இதுல ஃபில் பண்ணி வச்சிருக்கிறது ஜானை மடக்கி பிடிக்கதான். இப்ப இந்த ஸ்ப்ரேவை ஜான் மேல அடிச்சிட்டோம்னா போதும், அவன் பழையபடி ஆயிடுவான்ப்பா. முதல்ல எங்க உடம்ப பழையபடி மாத்திரம். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, அந்த ஜானை நம்ம எப்படிப்பா பிடிக்க போறோம்? ஐடியா. நான் இப்ப பேங்க்ல கொள்ளையடிக்க போய்கிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் எங்கேயே இருங்க. நான் அங்க போய் பூதமா ஜனங்க எல்லாரையும் மிரட்ட போறேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம எல்லா பணத்தையும் அபேஸ் பண்ணிட்டு வந்துடுவேன். புரியுதா? எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? பூதம் வந்து பேங்க கொள்ளை அடிச்சுட்டு மாயமா மறைஞ்சிடுச்சுன்னு நினைப்பாங்க. சரி வாங்க, நாம வந்த வேலை முடிஞ்சிருச்சு. மத்தத அவர் பாத்துக்குவாரு. எவன்டா அது? யாரா இவன் குள்ளுக்கு இருக்க? என்னதான பண்ணுவாரு? இதான் விஷயமா? இந்த பூதத்தோட கதையை இன்னைக்கு முடிச்சிடுறேன். ஹெல்ப் பண்ணுங்க போலீஸ். அண்ணனுக்கு ஒரு சூடா டீ போடு. பூதம் வந்திருக்குடா. எங்க பூதம் சொல்லு மாட்டோம். எனக்கு எப்படா தெரியும்? நான் கையில வச்சிருந்த டீ கப்பு தானா மேல போகுது. அதை பத்தியா? இந்த பக்கம் போகுது, அந்த பக்கம் போகுது. ஐயோ, எனக்கு ஜிப்பு தாங்க முடியல. எனக்கு சாப்பிட சமோசா கொடுங்க, இல்லனா உங்க எல்லாரையும் நான் இப்பவே சாப்பிட்டுடுவேன். இப்ப நம்ம என்ன பண்றது? இது பேத்த பூச்சாண்டியோ? ஆரம்பி மோட்டோ, ஜவான் மாதிரி அடி. சூப்பர் கேட்ச். இதுக்கு பேரு தான் சொல்லுவாங்க முள்ள முள்ளால எடுக்கணும்னு.
இந்த தடி பசங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. தேவைப்படுற நேரத்துல எங்கேயாவது போய் தொலைச்சிடுறானுங்க. இப்ப நான் கொள்ளை அடிக்கிறதா இல்ல இவனுங்களை தேடி அலையிறதா? என்ன பண்றது? எங்க போவேன், என்ன பண்ணுவேன்? கொள்ளை அடிக்காம சும்மா இருக்கிறது எனக்கு பிடிக்காது. அட சூப்பர், இது கூட நல்ல விஷயம் தான். இவனுங்களை இப்ப மிரட்டலாம், ஜாலியா இருக்கலாம். நான் தான் ஜிங்கலிக்கா பூதோ. எங்க யாராவது வந்து எங்களை காப்பாத்துங்க. அடே மோட்டோ, இந்த இடத்துல நம்மள தவிர நம்மள காப்பாத்திக்க வேற யாருமே இல்லடா. அனுமானோட மந்திரத்தை மனசுல நினைச்சுக்க. நம்மள நாமளே தான்டா காப்பாத்திக்கணும். காக்க காக்க கனவுகள் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, நாகம்மா இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவியா? சிங்கம் சார், தயவு செஞ்சு காப்பாத்துங்க. சிங்கம் புலிய பார்த்தா கூட நான் பயப்பட மாட்டேன். ஆனா மோட்டு பத்ருவ பார்த்தா என் உடம்பெல்லாம் நடுங்குது. நான் பொதுவா யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேன். ஆனா அவங்க கண்ணுக்கு மட்டும் எப்படி தெரியறேன்னு எனக்கு தெரியல. நீங்க தான் அவங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும் சார். தயவு செஞ்சு அவங்க கிட்ட என்ன ஒப்படைச்சிடாதீங்க. சட்டத்தின் மேல சத்தியமா சொல்றேன், பாரத் மாதா மேல சத்தியமா சொல்றேன், அவங்க கிட்ட என்ன ஒப்படைச்சிடாதீங்க. காப்பாத்துங்க.